ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப புதுமையான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே விதவிதமாக சாப்பிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே லைக் பண்ணுவா. ஸோ அதே போல் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக முள்ளங்கி வச்சு எல்லோரும் சாம்பார் தான் வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் முள்ளங்கியில் சட்னி வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முள்ளங்கி, ஒரு 3 முள்ளங்கி எடுத்துக்கோங்க. நல்ல பிஞ்சு முள்ளங்கியாக எடுத்துக்கோங்க. அதை இப்படி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி, புளி, வரமிளகா, உப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் எப்போவுமே கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் எப்போவுமே ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாள். பட் மேக்ஸிமம் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹெல்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் உங்களோட உடம்புல இருக்கிற குளிர்ச்சி அதிகப்படுத்தும். ஸோ இதுக்கு நல்லெண்ணெய் மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் ஒன்றுத்தையும் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, ஆயில் 1 ஸ்பூன், இப்படி எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு தான் நம்ம அதை ஆற வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் துவையல் நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம், நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அதே போல் தான் இந்த ஸ்டெப்பும். இதுக்கு கோகனட் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ஒரு காம்பினேஷன் தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்தோடமும், ஈவன் சாதத்தோடமும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாயில் நம்ம இப்போ ஒன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். வரமிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாலாம் கருகி போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, துவையல் உங்களுக்கு ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் அடிக்கும். ஸோ நான் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை தழை முழுசாக இருந்ததுன்னா நம்ம வெளியில் தூக்கி போட்டுருவோம். ஸோ இதோட வறுத்துட்டு நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு அதோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் கோகனட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா அந்த நீர் நல்ல நீர்க்காய் ஆக்சுவலி முள்ளங்கி. ஸோ உடம்புல நீர் கண்டென்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் கோகனட்டை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா குளுமையாகணும். அப்போ தான் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க முடியும். சூடோடு அரைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக்சி தெரிச்சிரும். ஸோ அதனால நீங்கள் ஆற வச்சுட்டு நல்ல மிக்சி ஜாரில் லைட்டாக, இன்கேஸ் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம தாளிப்பு கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் தாளிப்பு தான் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்குறது. கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னா உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட டேஸ்ட். அந்த முள்ளங்கியோட டேஸ்ட்டே இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஹைலைட் கொடுக்கும். ஸோ கடைசியாக கருவேப்பிலை தழை லைட்டாக சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இலைகளில் நிறைய புழு பூச்சிகள் இருக்கும். ஸோ அரைச்சி வச்சதோட இந்த தாளிப்பை சுட சுட சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்னி முழுமையாகும்.
ஸோ இந்த சட்னி கண்டிப்பாக உங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான விதவிதமான புது குக்கிங்கோடு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.